அறிமுகச் சுவை சிறுகதை. ஆசிரியர் கோமகள் அவர்கள். மோகனுக்கு அன்று பொழுது போகவே இல்லை. ரம்யாவை பார்த்துவிட்டு வரலாம் என்று புறப்பட்டான். குட்டையான ஸ்கர்ட் பிளவுஸ் போட்டுக்கொண்டு முன்புற வராந்தாவில் இருந்த சோஃபா ஊஞ்சலில் செல்லமாக கால்களை உரசியவாறே ஃபெமினாவை புரட்டி கொண்டு இருந்தாள் ரம்யா. ஹாய் ரம். ஹாய் மோகன். வழுவழுக்கும் முழங்கால்களில் ஸ்கர்ட்டின் மடிப்புகள் அலை அலையாக படிய பாய்ந்தோடி வந்தாள் ரம்யா. ரொம்ப போர். நல்ல வேளை நீ வந்தாய். புல்வெளிக்கு போகலாம். காலை குளிர்விக்கும் புல்லின் ஸ்பரிசத்தில் மனம் குளிர அமர்ந்து வறுவலையும் முந்திரி பருப்பையும் குறித்தவாறே பேசிக்கொண்டனர். புதுமுக நடிகையிலிருந்து டிஸ்கோத்தேயில் கடைசியாக பார்த்த உஷா வரை. அப்புறம் நுனி நாக்கில் படரும் சொற்களில் சுவாரஸ்யமில்லாத ஒரு சலிப்பு. ஹோ ஹோ உஷா என்று கூவினாள் ரம்யா. உஷா வந்தாள். பெல் பாட்டம் உடையிலே கவர்ச்சியின் வடிவ அமைப்புகள் இயற்கையாக பொலிய நின்றாள். அவள் முகத்தின் முறுவல் மோகனை கண்டதும் நீண்டது. மோகனுக்கு சுவாரஸ்யம் ஏற்பட்டது. நீச்சல் பயிற்சியில் அவள் ஈடுபட்டு இருப்பது பற்றி, அதற்குரிய பயிற்சிகள் பற்றி, மேற்கத்திய இசையில் அவள் கற்றுக்கொண்ட சில பாடல்கள் பற்றி அவனுக்கு பிடித்த முறையில் பேசினாள். திரும்பும்போது அவனோடு பஸ் ஸ்டாப் வரையிலும் பேசி கொண்டு வந்தாள். அதன் பின் அவள் ஞாபகம் ஓர் இனிய மணி ஓசையாக நெஞ்சில் குலுங்கும் அளவு நிலைத்தும் நின்றாள். பாலுவின் வீட்டில் பிறந்த நாள் விருந்து, அதிலும் மது விருந்து. வழக்கமாக மோகனுக்கு பிறந்த நாள் விருந்து ரசிப்பதே இல்லை. பலதரப்பட்ட வயதினர் கூடும் இடம் என்பதால் மட்டுமல்ல, ஒரே மாதிரி மெழுகுவத்திகளை ஊதிவிட்டு கேக்கை வெட்டி தின்பதில் அப்படி என்ன சுவாரஸ்யத்தையும் காணவே இல்லை அவன். ஆனால் மது விருந்து என்ற ஒரே காரணம் அவனை அங்கே நெட்டி தள்ளியது. ஒரு குறிப்பிட்ட அளவு மது அருந்துவதில் ஏற்படும் லேசான கிளர்ச்சியை அவன் விரும்புவதும் உண்டு. அங்கே உஷாவை கண்டதும் அவனுக்கு குபீர் என்று ஆனந்தம் பொங்கியது. ஓ, இந்த உஷா உடம்பையெல்லாம் மேக்சியால் மறைத்து கொண்டு நின்றாலும் கூட தேவதை போல அல்லவா இருக்கிறாள். கேக்கை எடுத்து பாலுவின் வாயிலை திணித்துவிட்டு கிளாஸை எடுத்துக்கொண்டு அவன் அருகே உஷா வந்த பொழுது முதலில் அவன் திடுக்கிட்டான். ஆனால் அவள் அண்மையும் அந்த சிரிப்பும் அவனை சிநேக பாவத்துடன் உறவாட தூண்டிற்ற. சற்றும் தயக்கமே இன்றி ஒரு மிடறு உறிஞ்சிவிட்டு தூர வைத்தாள். ஒரு நாகரிகத்துக்காக என்று கிளுகிளுப்பான குரலில் சொன்னாள். அவன் அவளது நாகரிகத்தை போற்றும் உணர்வினை மெச்சிக்கொண்டான். அதே நேரத்தில் உஷாவை போன்ற ஒரு எல்லாம் தெரிந்த பெண் ஒருத்தி வேறு யாரும் இல்லை என்பதாக மனதிற்குள் எண்ணிக்கொண்டான். அவளது நட்பை அதிகமாகவே விரும்பி ஏற்கவும் செய்தான். அதன் பின் எங்கேயாவது பொது இடங்களில் அவனை பார்த்தால் அவன் மனம் பூவாக மலரும். விழாக்களில் அவள் வரவு அவனை மேலும் விகசிக்க வைத்துவிடும். நாடக டிக்கெட் வீணாகிறது. நானும் உன் அண்ணியும் மாமல்லபுரம் போகிறோம். நீ வேண்டுமானால் போய்விட்டு வா என்று மோகனின் அண்ணா வாசு 2 சபா டிக்கெட்டுகளை நீட்டினார். அந்த நாடகத்துக்கு நல்ல வசூல், நல்ல பெயர், சீக்கிரமே திரைப்படமாகவும் ஆகி கொண்டு இருந்தது. இன்றைய பொழுதை கொள்ள ஒரு வழி என்றவாறே மோகன் புறப்பட்டான். நாடகம் ஆரம்பித்த சிறிது நேரத்தில் திரைகளிடப்பட்ட செயற்கை இருளின் மங்கலான ஒளியிலே அவன் அருகே ஓர் மல்லிகை மனம் கமழ்ந்தது. புடவையின் உரசலில் மேனி புல்லரித்தது. ஓர கண்ணால் நோட்டமிட்டவன் வியப்பான அதிர்ச்சியோடு மிஸ் உஷா என்றான். ஓ மோகன். அவள் புடவை அணிந்திருந்தாலும் உடம்பை போர்த்தியிருந்த புடவையின் ஊடுருவலில் நெளிவுகளும் வளைவுகளும் பிரமாதமாக பிரதிபலித்தன. மேக்சிகோ பெல் பாட்டத்துக்கோ இருந்த கவர்ச்சியை விட இந்த புடவையில் பல மடங்கு கவர்ச்சியை காட்டியிருந்தாள். ஒரு காட்சி முடிந்த திரையிடலில் அவள் அழகை ரசித்தவன் நாடகத்தை ரசிக்க முடியவில்லை. நாடகம் இப்படி திரை விழும் பொழுதெல்லாம் உஷாவையே கண் கொட்டாது பார்த்து இருந்தவனுக்கு நாடகம் மனதில் பதிந்தால்தானே பரவாயில்லை என்று முணுமுணுத்தான். பரவாயில்லையா? முதல் தர நாடகம். ஆனால் பாருங்கள் மோகன், இது சினிமாவாச்சுன்னா பாலை திரிச்சு தயிராக்கிய மாதிரிதான். தயிரிலேயும் ஒரு ருசி இருக்கு. ஆனாலும் பால் பால் தானே. தயிர் தயிர்தான். அவள் உவமையை ரசித்தான். மற்றபடி அவனுக்கு அந்த நாடகம் அப்படியே நீடிப்பதிலும் ஆட்சேபனில்லை. சினிமாவாக ஆவதிலும் வருத்தமே இல்லை. டே மோகன், இன்னைக்கு சாயந்தரம் ஒரு இடத்துக்கு புறப்படணும். வெளியில் எங்கேயும் கிளம்பி விடாதே என்றார் அண்ணா வாசு.
எங்கே என்று மோகனுக்கு கேட்க பயம். அண்ணி அவனிடம் கூறினாள், அவனுக்காக ஒரு பெண்ணை பார்க்க போகிறார்கள். அண்ணி ஒரு புகைப்படத்தை தந்தாள். குபீர் என்று மேனி முழுவதும் ஊடுருவ சிலிர்த்தான் மோகன். மோகனின் நினைவிலே சட்டென்று நிலைத்தவள்தான். தலையில் கட்டு மல்லிகை, ஒற்றை பின்னலுடன், பட்டு புடவையின் பார்டர் தெரிய, நெற்றியிலே வட்ட பொட்டுடன். என்ன மோகன், லயிச்சுட்ட? பொண்ணு சமையலில் ரொம்ப கெட்டிக்காரே, நம்ம பழக்க வழக்கங்களில் ரொம்ப ஈடுபாடு, அடக்க ஒடுக்கமான பெண்ணாம். வெளியிலே துணை இல்லாமல் கூட போக மாட்டாளாம், அத்தனை அடக்கமாம். அவன் தீர்மானித்து விட்டான். அவனுக்கு இவள் சரிபட மாட்டாள், சுவைப்படவும் மாட்டாள். என்ன, அவனுக்கே இந்த முடிவு அதிர்ச்சியாக இருந்தது. குபீர் என்று மோகனின் மனதிலே ஒரு தீயின் தகிப்பு சுடர்விட்டு ஆறியது. நம்ம பழக்க வழக்கங்களில் ரொம்ப ஈடுபாடாம், அடக்க ஒடுக்கமான பெண்ணாம், வெளியிலே துணை இல்லாமல் போக மாட்டாளாம். வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள், உண்மையை பிரதிபலிக்காத சொற்கள். அண்ணி, முதல்ல போகிறோம், மறுப்பு எதுவும் வேண்டாம், பார்த்துவிட்டு வந்ததும் பேசிக்கலாம். ஒற்றையாக காற்றிலே பறக்கும் ஷாம்பு முடி, எண்ணெய் பளபளப்புடன் அழுந்த வாரி பின்னலிடப்பட்டிருந்தது. இளமை கொலுவாய் காட்சியளிக்கும் உடை அலங்காரம் உடலில் கனமாக போர்த்தப்பட்ட ஜரிகை புடவையாக மாறியிருந்தது. நகைப்பின் துள்ளல், நடிப்பின் அடக்கமாக, அறிமுக முறுவல், அறியாதவருடன் பழக நேரம் நாண நடிப்பாக மாற ஒரு சம்பிரதாயம் நடந்தேறியது. இளமைக்குரிய கௌரவத்தை நாகரிகத்துக்கு காணிக்கையாக்கிய உஷாவா இவள்? புடவையை கூட வெல்பாட்டத்தை விட கவர்ச்சியாக்கி அங்க லாவண்யங்களில் அழகை காட்டுபவளா இவள்? பாலுவின் வாயிலை கேக்கை ஊட்டிவிட்டு கிளாஸில் இருந்ததை ஒரு மிடரு விழுங்கிவிட்டு ஒரு நாகரிகத்துக்காக என்று சொன்னாளே, அவளா இவள்? என்ன அழகான ஒரு நாடகம் நடைபெறுகிறது! ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தர முடியுமா? அதே சிரிப்போடு, பெல் பாட்டத்தின் அப்பட்ட அழகோடு டிரைவினில் அவன் சற்றும் எதிர்பாராத பொழுது அவள் வந்து அமர்ந்தாள். உன் இயல்பான உருவத்தை அவர்கள் ஏன் திரையிட்டு காட்டினார்கள்? உன் பழக்கமான உணர்வுகளை அவர்கள் ஏன் மறைத்து நடித்தார்கள்? உன்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் எனக்கு முன்பே தெரியும் என்பதால் மறுப்பு வரும் என்பதை நீயும் உணர்ந்து இருக்கலாமே. எனக்கு புரியவில்லை. அவள் மேலும் விளக்க விரும்பினாள். நீ பாலுவின் வாயிலை கேக்கை வைத்துவிட்டு மதுவையும் அருந்துபவள். உடைகளை தினுசு தினுசாக அணிந்து உடல் அழகை பிறர் பார்வைக்கு விருந்தாக வைப்பவள். அதை நான் விரும்பி ரசித்தேன் என்பது வேறு. ஒவ்வொரு அறிமுகத்தின் போதும் என்னை நீ கவர்ந்தாய், உற்சாகப்படுத்தினாய். உன் பழக்கத்தை நான் விரும்பி ஏற்றேன், உண்மைதான். ஆனால் அது வேறு விஷயம். இந்த காரணங்களால் மட்டுமே உன்னை என் மனைவியாக்கிக் கொள்வேன் என்று நினைத்தால் உன் அன்றைய வேஷம் தேவையே இல்லை. இந்த காரணங்களிலாலேயே அப்படிப்பட்ட ஒரு பெண் மனதில் இன்ப புல்லரிப்போடு என் படுக்கை அறையிலே பாலை எடுத்துக்கொண்டு நடை தயங்கி நாணம் பெருக வரும் உரிமையை அழுத்துவிட முடியுமா? ஓ! உஷாவின் குரலில் மிதந்தது ஒரு ஏளன தொனி. மிஸ்டர் மோகன், இதே காரணங்கள் உங்களுக்கும் கூட பொருந்துமே. மணமாக முன்னால் நீங்கள் பெண்களுடன் அறிமுகப்படலாம், சுவாரஸ்யத்துடன் அமர்ந்து விழிப்பிதுங்க அழகை ரசிக்கலாம், தனிமையில் சந்திக்க முன்வரலாம். இதுவே உங்களுக்கு பெருமையாகவும் எங்களுக்கு கேவலமானதாகவும் ஆகிவிடுகிறதா? அப்படியென்றால் உங்கள் கரைபடிந்த வாழ்க்கைக்கு மட்டும் யாருமே பார்த்தே அறியாத, உணர்ந்தே அறியாத ஒரு காட்டு மலர் தேவையாக்கும். இதுதானே உங்கள் நியாயம்? அப்படியானால் உங்களை போன்றவர்கள் ஏன் பெண்களின் அறிமுகத்துக்கு இப்படி பேயாக பறக்கிறீர்கள்? மோகன் விக்கித்து நின்றான். அன்பானவர்களை, கோமகள் அவர்கள் எழுதிய அறிமுகச் சுவை சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.